ஓம் சாந்தி. முரளி தேதி 31-10-2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீகமான குப்தமான ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். மூழ்கிய படகை அக்கறைக்கு கொண்டு செல்லவும் வேண்டும். கேள்வி: முழு உலகத்திலும் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமத்தில் திறக்கின்றார்? பதில்: ராஜ்யத்தை பலனாக அடைய செய்யும் படிப்பிற்காக இறை தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில்தான் திறக்கின்றார். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு உலகத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை முதலில் பாபா கேட்கின்றார், இங்கு வந்து அமர்கின்ற பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறீர்களா? ஏனெனில் இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்காக செல்கின்றோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகின்றீர்கள். இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மா ஷரீரத்தின் மூலம் கூறுகின்றது. பரலோகிக தந்தை இந்த ஷரீரத்தை கடனாக எடுத்திருக்கின்றார். இவர், அதாவது பிரம்மா பாபா மூலம் புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொருவரின் படகும் மூழ்கி இருக்கிறது. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஓ படகோட்டியே, எனது படகை கரை சேர்த்து விடுங்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா? உண்மையில் ஒவ்வொருவரும் அவர்களது முயற்சியின் மூலம்தான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். எவ்வாறு நீந்த கற்றுக் கொடுக்கின்றார்கள்? கற்றுக்கொண்ட பிறகு தானாகவே நீந்துகின்றனர். அவை அனைத்தும் உலகாய விஷயங்கள். இது ஆன்மீக விஷயமாகும். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த புதை மணலில், அதாவது சேற்றில் மாட்டிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை பற்றி ஹிரண்யனை பற்றிய உதாரணம் கொடுத்திருக்கின்றனர். தண்ணீர் என்று நினைத்து செல்கிறார், ஆனால் அது அசுத்தமான சேராகும். அதில் மாட்டிக்கொள்கின்றார். சில நேரங்களில் கப்பல், படகு போன்றவைகளும் சூழலில் மாட்டிக்கொள்கின்றன. பிறகு அதை விடுவிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விடுவிக்கும் போர் வீரர்கள் ஆவர். நீங்கள் ஆன்மீகமானவர்கள். அனைவரும் மாயை என்ற சேற்றில், அதாவது புதை மணலில் அதிகம் மாட்டிக்கொண்டு இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது மாயையின் சூழல் என்று கூறப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவர்கள் விடுவிக்கின்றார்கள் எனில் அதற்கு மனிதர்களின் உதவி தேவைப்படுகிறது. இங்கு ஆத்மாவானது சுழலில் மாட்டி இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் என்ற வழியை தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு வழியை கூற முடியும். உங்களது படகு இந்த விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு செல்வது எப்படி என்று வழியை தனக்கும் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். சத்தியுகம்தான் பார்க்கடல், சுகம் நிறைந்த உலகம் என்று கூறப்படுகிறது. இது துக்கம் நிறைந்த கடல் ஆகும். ராவணன் துக்கம் நிறைந்த கடலில்தான் மூழ்க வைக்கின்றார். தந்தை வந்து சுகம் நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். விடுதலை செய்யும் ஆன்மீக வீரர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் வழி கூறுகிறீர்கள். 2 தந்தைகள் உள்ளனர். ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர், மற்றொருவர் எல்லையற்றவர் என்று ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். லௌகீக தந்தை இருந்தாலும்
அனைவரும் பரலோகிக தந்தையை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். பாபா எந்த நிந்தனையும் செய்வது கிடையாது. ஆனால் நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதை குழியில் மாட்டி அசுர வம்சத்தினர்களாக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்வதற்காக கூறுகின்றார். தெய்வீக வம்சத்தினர்களை அசுர வம்சத்தினர்கள் என்று வணங்குகின்றனர். ஏனெனில் அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கின்றனர். சந்நியாசிகளை வணங்குகின்றனர். அவர்களும் வீடு வாசலை விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். தூய்மையாக இருக்கின்றனர். இந்த சந்நியாசிகளுக்கும் தேவதைகளுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. தேவதைகளின் பிறப்பு யோக பலத்தின் மூலம் ஏற்படுகிறது. இந்த விஷயங்களையும் யாரும் அறியவில்லை. ஈஸ்வரனின் திருவிளையாடல்கள் தனிப்பட்டது. ஈஸ்வரனின் முடிவை அடைய முடியாது என்று அனைவரும் கூறுகின்றனர். ஈஸ்வரன் என்றோ அல்லது பகவான் என்றோ கூறுவதனால் அந்த அளவிற்கு அன்பு ஏற்படுவது கிடையாது. அனைத்தையும் விட நல்ல வார்த்தை தந்தை, அதாவது அப்பா. மனிதர்கள் எல்லையற்ற தந்தையை அறியாததால் அனாதைகள் போல இருக்கின்றனர். மனிதர்கள் என்ன கூறுகின்றனர், பகவான் என்ன கூறுகின்றார் என்று பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. தந்தை யாரையும் நிந்திப்பது கிடையாது. குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனெனில் தந்தை அனைவரையும் அறிவார் அல்லவா. இவரிடம் அசுர குணங்கள் உள்ளன. தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர் என்பதை புரிய வைப்பதற்காக கூறுகின்றார். இங்கு சண்டையிடுவதற்கான அவசியம் கிடையாது. அவர்கள் கௌரவர்கள், அதாவது அசுர வம்சத்தினர். இது தெய்வீக வம்சமாகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான ராஜயோக கல்வியை கற்பிப்பது என்பது நடக்காத காரியமாகும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் தந்தை தான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தேக அபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்ம அபிமானிகளாக உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள் எவ்வளவு இருக்கின்றன. தேக அபிமானத்தினால் நீங்கள் வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார். தேகத்தின் சம்பந்தங்களில் சத்யுகத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பது கிடையாது. நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது. இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு மறைந்துவிடும். நீங்கள் தான் ஸ்ரீமத் படி நடந்து பிராப்தியை அடைகிறீர்கள். ராஜயோகம் கற்பிப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடைக்காது. இரட்டை கிரீடம் உள்ள ராஜாக்கள் சத்யுகத்தில் இருப்பர். பிறகு ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்களும் இருந்தனர். இப்பொழுது அந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் மீது ராஜ்யம் செய்கின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது ராஜ்யத்திற்காக படிக்கிறீர்கள். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. உங்களது பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கீதா பாடசாலை என்று பெயர் வைக்கின்றனர். யார் கற்பிக்கின்றார்? ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிடுவர். கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது. கிருஷ்ணர் சுயம் பாடசாலைக்கு படிக்க செல்கின்றார். இளவரசர் இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எம்மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்? அங்கிருக்கும் மொழி தனிப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கீதை கூறப்பட்டது என்றும் கிடையாது. இங்கு பல மொழிகள் உள்ளன. அரசர்கள் அவரவரது மொழியை பயன்படுத்தி வந்தனர். சமஸ்கிருத மொழியானது எந்த அரசாங்கத்தினுடையதும் கிடையாது. பாபா சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. தந்தை சத்யுகத்திற்காக ராஜயோகம் கற்றுத் தருகின்றார். காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றியடையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார்.
உறுதிமொழி செய்விக்கின்றார். இங்கு யார் வந்தாலும் அவர்களிடத்தில் உறுதிமொழி செய்விக்கப்படுகிறது. காமத்தின் மீது வெற்றியடையும் பொழுது நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். இந்த இம்சையானது துவாபர யுகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் விகார மார்க்கம் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்பதற்கு கோவில் இருக்கிறது. அங்கு மிகவும் சீச்சியான சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றனர். மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றனர் என்பதற்கான தேதி, நாள் குறிப்பிடப்படவில்லை. காமசிதையில் அமருவதன் மூலம் கருப்பாகி விடுகின்றனர் என்பது நிரூபணம் ஆகிறது. ஆனால் பெயர், உருவம் மாறிவிடுகிறதல்லவா? காமசிதையில் அமருவதன் மூலம் இரும்பு யுகத்தினராக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது 5 தத்துவங்களும் தமோ பிரதானம் அல்லவா? அதனால்தான் ஷரீரமும் இவ்வாறு தமோ பிரதானமாக கிடைக்கிறது. பிறப்பு எடுக்கும் பொழுதே எப்படியெல்லாம் பிறக்கின்றனர்? அங்கே முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். இப்பொழுது தமோ பிரதானத்தின் காரணத்தினால் ஷரீரம் அவ்வாறு கிடைக்கிறது. மனிதர்கள் ஈஸ்வரன், பிரபு போன்ற விதவிதமான பெயர்களில் நினைவு செய்கின்றனர். ஆனால் பாவ ஆத்மாக்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது. ஹே பாபா, வந்து அமைதி கொடுங்கள். இங்கு கர்மேந்திரியங்களின் மூலம் நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமைதி எப்படி கிடைக்கும்? எப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது உலகில் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் என்று கூறியபடியால் பாவம் மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது இவர்களது, அதாவது தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வதில்லை. ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று இங்கே ஆத்மாக்கள் கேட்கிறது. நாம் இப்பொழுது ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கிறது. அங்கு முழு உலகத்திலும் எஜமானர்களாக நாம் இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். யாரும் நம்மிடத்தில் ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. நாம் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். உலகம் எனும் பொழுது அதில் சூக்ஷ்மவதனம், மூலவத்தனம் என்பது இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரம் இங்குதான் சுற்றி கொண்டே இருக்கிறது. படைப்பவராகிய தந்தை மட்டுமே இதனை அறிவார். படைப்புகளை படைக்கின்றார் என்பது கிடையாது. தந்தை வருவதே சங்கமத்தில் பழைய உலகை புது உலகாக மாற்றுவதற்காக. தூர தேசத்திலிருந்து பாபா வந்திருக்கின்றார். புது உலகம் நமக்காக தான் உருவாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா நமது ஆத்மாக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் கூடவே உங்களது ஷரீரமும் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் ஷரீரமும் சத்தோ பிரதானமாக கிடைக்கும். சத்தோ பிரதான தத்துவத்தின் மூலம் ஷரீரம் உருவாகும். இவர்களது, அதாவது லக்ஷ்மி நாராயணன் ஷரீரம் சத்தோ பிரதானம் அல்லவா? அதனால்தான் இயற்கையான அழகுடன் இருக்கின்றனர். தர்மத்தில் தான் சக்தி இருக்கிறது என்றும் பாடப்படுகிறது. சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது. இந்த தேவதைகள் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றனர். வேறு யாரும் உலகிற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை உலகத்தினர் யாரும் அறியவில்லை. நான் பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கின்றேன்.
பிறகு அவர்களை சூரியவம்ச ராஜ்யத்திற்கு அழைத்து வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்திற்கு வருகின்றனர். அனைத்தும் ஞானத்திற்கான விஷயமாகும். அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டனர். அம்பு எய்துவதற்கு கற்றுக் கொடுக்கின்றனர். சிறு குழந்தைகளும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்கின்றனர். உங்களுடையது யோக அம்பு ஆகும். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். இம்சைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. உங்களது படிப்பு யுக்தமானது ஆகும். நீங்கள் ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பர் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் முக்தமான ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். முழு உலகையும் நீங்கள் விடுவிக்கிறீர்கள். அனைவரின் படகும் மூழ்கி இருக்கிறது. மற்றபடி தங்க இலங்கை என்று எதுவும் கிடையாது. தங்க துவாரகா கடலுக்கு அடியில் சென்றுவிட்டது. அது திரும்பவும் வெளிப்படும் என்பதும் கிடையாது. துவாரகையில் இவரது ராஜ்யம் இருந்தது. ஆனால் சத்யுகத்தில் இருந்தது. சத்யுக ராஜாக்களின் ஆடை தனிப்பட்டதாக இருக்கும். திரேதாவினுடையது தனிப்பட்டதாக இருக்கும். விதவிதமான ஆடைகள், விதவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரசனின் பழக்க வழக்கங்களும் தனித்தனியாக இருக்கும். சத்யுகத்தின் பெயர் கூறியதும் மனம் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. ஸ்வர்க்கம் என்றும் பாரடைஸ் என்றும் கூறுகின்றனர். ஆனால் மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றனர். முக்கியமானது இந்த தில்வாடா கோயில் ஆகும். உங்களது நினைவு சின்னமாக இருக்கிறது. உதாரணம் காட்டுவதற்கு எப்பொழுதும் சிறியதாக உருவாக்குவர் அல்லவா? இது முற்றிலும் மிக சரியான உதாரணம் ஆகும். சிவபாபாவும் இருக்கின்றார், ஆதி தேவனும் இருக்கின்றார், மேலும் வைகுண்டமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவபாபா இருக்கிறார் எனில் அவசியம் ரதமும் இருக்கும். ஆதி தேவர் அமர்ந்திருக்கின்றார் என்பதும் யாருக்கும் தெரியாது. பிரம்மா பாபா சிவபாபாவின் ரதம் ஆகும். மகாவீர் தான் ராஜ்யத்தை பலனாக அடைகின்றார். ஆத்மாவிற்குள் சக்தி எப்படி வருகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் சத்தோ பிரதானமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம். சாந்திதாமும் சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பர். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு எளிதான விஷயமாகும். பாரதம் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இவ்வளவு பத்தீத்த ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாகிதான் செல்வார்கள். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பின் அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். மற்றபடி ஷரீரம் இருந்துவிடும். இந்த அனைத்து அடையாளங்களும் இருக்கின்றன. ஹோலி என்பதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. முழு உலகமும் இதில் ஸ்வாகா ஆகிவிடும். இது ஞான யஜ்யமாகும். ஞானம் என்ற வார்த்தையை நீக்கி ருத்ர யஜ்யம் என்று கூறிவிட்டனர். உண்மையில் இது ருத்ர ஞான யஜ்யமாகும். இது பிராமணர்களின் மூலம்தான் படைக்கப்படுகிறது. உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அல்லவா? பிரம்மாவின் மூலம்தான் மனித உலகம் படைக்கப்படுகிறது. பிரம்மாதான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருக்கும் வம்சம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு இனத்திற்கும் வம்சம் உருவாக்குகின்றனர். விதிமுறைப்படி மூல வத்தனத்தில் ஆத்மாக்களின் வம்சம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. சிவபாபா, பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிறகு லக்ஷ்மி நாராயணன் போன்ற அனைவரும் மனித வம்சத்தினர்கள் ஆவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட
செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆன்மீக மீட்பு படை வீரர்களாகி தனக்கும் மற்றும் அனைவருக்கும் சரியான வழியை கூற வேண்டும். முழு உலகையும் விஷக்கடலிலிருந்து விடுவிப்பதற்கு தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும். இரண்டாவது, ஞான யோகத்தின் மூலம் தூய்மையாகி ஆத்மாவை அலங்கரிக்க வேண்டும். ஷரீரத்தை அல்ல. ஆத்மா தூய்மையாவதன் மூலம் ஷரீர அலங்காரம் தானாகவே ஏற்பட்டுவிடும். வரதானம்: விலகி இருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியும் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளர் ஆகுக. விலகி இருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியும் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானம் அடைந்த ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் தன்னை தந்தையின் ஆதரவின் கீழ் இருக்கும் அனுபவம் செய்வர். அவர்களது மனதில் சங்கல்பத்திலும் ஆதரவற்ற அல்லது தனிமையின் அனுபவம் ஏற்படாது. சில நேரம் உதாசீனம் அல்லது அல்பகால எல்லைக்கு உட்பட்ட வைராகியம் ஏற்படாது. அவர்கள் ஒரு பொழுதும் எந்த காரியத்திலும், பிரச்சனையிலும், மனிதனிடத்திலும் தூர விலக மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்தாலும், எதிர்கொண்டாலும், சகயோகியாக இருந்தாலும் எல்லையற்ற வைராகி விருத்தியுடன் இருப்பார்கள். ஸ்லோகன்: ஒரு தந்தையின் தொடர்பில் இருங்கள் மற்றும் தந்தையை தனது துணைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு தந்தையின் தொடர்பில் இருங்கள் மற்றும் தந்தையை தனது துணைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்யக்த சமிக்கை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருங்கள். அவ்யக்த வதனவாசி ஆகி உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் என்ற சகயோக அலைகளை பரப்புங்கள். யோகத்தின் பிரயோகத்தின் மூலம் துக்கமான, அசாந்தியான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தி கொடுங்கள். ஓம் சாந்தி.